இந்த வீடியோ நான் ஜான் மந்த்தே எடுத்துட்டேன். பொங்கலுக்கு அப்புறம் தான் போயிருந்தேன். ஆனால் இந்த பொங்கலுக்கு போட்டிருந்த செட் எல்லாமே அங்கேயே தான் இருந்தது. இது மதுரையில் அழகப்பன் நகரில் இருக்கிற சரவணா செல்வரத்னம் தான் போயிருந்தேன். நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது, அதனால அங்கே போயிருந்தேன். எப்போவுமே நான் ஷாப்பிங் பண்ணும்போது மைண்ட்ஃபுல்லாக தான் ஷாப்பிங் பண்ணுவேன். தேவையில்லாதலாம் அள்ளியே போட மாட்டேன். ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கலைனாலும் நின்று பார்த்துட்டு வந்துடுவேன். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூனை நாயெல்லாம் இருக்கும். அதில் அடிக்கடி ரவுண்ட்ஸ் வந்து இருக்கிறது இந்த ஒரு பூனை. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஃபிஷ் எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து ஃபிஷ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அம்மா வந்து குழம்பு வச்சுட்டாங்க. ஸோ வந்து நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மேரினேஷனுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணிட்டேன். மேரினேஷனுக்கு சிம்பிளான மசாலா தான் நான் ரெடி பண்ணுவேன். எப்போவுமே குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கலருக்காக வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிடுவேன். மேரினேஷனுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊற விடணும். அப்போனா தான் வந்து அந்த காரம் எல்லாமே நல்லா இறங்கி உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம எப்போ ஃப்ரை பண்ணணும்னு தோணுதோ அப்போ எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு ரிமைனிங்கை வந்து உள்ளுக்கு வச்சிடலாம் மேரினேஷனுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 2 டேஸ் வரைக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். மீன்லாம் வந்து ஸ்மெல் வராது, உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. நாங்கள் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா உயிர் மீன், அதனால 2 நாள் வரைக்கும் தாராளமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது வந்து நைட்டு கொஞ்சம் நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் நான் வந்து ஷூட் பண்ணேன். இது வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. நைட்டு சாப்பிட்றத விட காலையில் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த மசாலா மேரினேட் பண்ண உடனே வந்து ஃப்ரை பண்ணி தருவாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் சின்ன வயசுலேருந்தே மீன் வந்து சரியாக சாப்பிட மாட்டேன். ஆனால் இதுக்கு மேலே ஒரு மசாலா போட்டு நான் ட்ரையாக வந்து செய்வேன். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி பேஸ்ட் மாதிரி செஞ்சு ஃப்ரை பண்ணதோ குழம்புல போட்ட மீனை வந்து நான் சாப்பிடவே மாட்டேன். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மசாலா. இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே அந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேசிக் மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் வந்து ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா இது பவுடர் ஃபுல்லாக அப்படியே வந்து அந்த பேஸ்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே வந்து நல்லா அந்த காரம் உப்பெல்லாம் பிடிச்சிருக்கும். நீங்கள் மேலே அந்த மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு மீனே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இது சாப்பிட்ட பின்னாடி எனக்கு மீன் வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக வந்து நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவேன். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃபிஷ் ஃப்ரையில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் கூட உதிர்ந்திருக்காது. அப்படியே நீட்டாக இருக்கும். உள்ளுக்கும் நல்லா வந்து மசாலா இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் பிடிக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.